जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள். மிக முக்கியமான ஒரு பதிவு இது. அதாவது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம், நாகதோஷம், பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால் குற்றம் அல்லது குறை என்று பொருள் தோஷம்னு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த கோபம்ங்கிறது இந்த ஒரு கோபத்துடைய உச்சக்கட்டம் தான் பார்த்திங்கன்னா சாபம். கோபத்துடைய உச்சக்கட்டம் சாபம். இதிலே பார்த்திங்கன்னா திருத கர்மா அத்திருத கர்மாலாம் இருக்குது. தெரிந்தே தவறு செய்வது, தெரியாமல் தவறு செய்வது, இது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே தப்பு செய்கிறது அப்படிங்கிறது, தெரிஞ்சே குற்றம் பண்ணுறது, திருடுறது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே திருடுனா என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணுறது தப்பு, தெரிஞ்சே கொலை பண்ணினா அதான். அதாவது கடவுள் கூட மன்னிப்பார், கர்மா மன்னிக்காது. ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த கர்மாவை 2 வழியாக பிரிக்கலாம். இந்த கர்மாவை 2 வழியாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா தந்தை வழி கர்மா. 1, 5, 9 ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் தந்தை வழி கர்மா இருக்கா. தாய் வழி கர்மா 1, 4, 7, 10 தெரிஞ்சுக்கலாம். இந்த பூமியை நம்ம என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம்? நம்ம பூமியை என்ன பூமி தெரியுமா சொல்லுவோம்? தர்ம கர்ம பூமி. இந்த பூமியோடைய பேர் தர்ம கர்ம பூமி அப்படின்னு பேர். சரிங்க. இந்த நம்ம வாழ்க்கையில் 12 ராசிகளில் நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு அம்மா அப்பா, நமக்கு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க. அந்த காலத்துலேருந்து நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நல்லது கெட்டது எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள். இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறது, இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்னு வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி, அதோடைய கர்மா பலன்கள் நமக்கு செயல்பட்டுருக்கு. பொதுவாக இந்த 12 ராசிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கர்மா அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது, திருமணமே நடக்காமல் 45, 50, 55, 60 வயசு வரைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா, அது ஒன்று. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறுமணம் செய்யக்கூடியது. மறுமணம். 2வது ஒரு குழந்தை இருந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுவும் சிறப்பு இல்லாமல் 3வது கல்யாணம் பண்ணிக்கிறது, 3வது சிறப்பு இல்லாமல் 4வது கல்யாணம் பண்ணிக்கிறது, 4வது சிறப்பு இல்லாமல் 5வது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் உண்டு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கள்ளத்தொடர்பு அதிலேயே உள்ளது. தொழில் நஷ்டம். தொழில் நஷ்டம்னா பெரிய அளவில் தொழில் நஷ்டமாக வருது. நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அகால மரணம். பணம் பெரிய அளவில் நஷ்டமாக வருது. 3.5 கோடி 5 கோடி 10 கோடி லாஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிறது. இதெல்லாம் இந்த கர்ம அதாவது தாய் வழி தந்தை வழி கர்ம தோஷத்துடைய பலன்கள் இதெல்லாம். அப்போ 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான வாழ்க்கை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிபதி பார்த்திங்கன்னா புத பகவான். 2வது பார்த்திங்கன்னா இவங்களுடைய இயல்பு பார்த்திங்கன்னா விவர கணிப்பு. ஒரு விஷயத்தை கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், என்ன மாதிரி செஞ்சால் நன்னா இருக்குங்கிறத க்ளீனாக தெரியும் அவங்களுக்கு. விவர கணிப்பு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. நுட்பம், மதிநுட்பம் கரெக்டாக. 2வது பராமரிப்பு, ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது. ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். அடுத்தது இவங்க பார்த்திங்கன்னா கடந்த பிறவி சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது உழைப்பை மதிக்காதவர்களாகவும், படித்து இருந்திருக்கக்கூடிய குழந்தைகளை அந்த தடங்களை ஏற்படுத்தி படிக்க விடாமல் செய்கிறதெல்லாம் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு 2-3 விஷயங்கள் அவங்களுடைய விஷயத்தில் அவங்களுக்கு இந்த கர்மா பலன்கிறது சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்.
ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் படிப்பு இருக்காது. படிப்புங்கிறது சில பேருக்கு சரியாக இருக்காது. அனுபவ படிப்பு அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜெயில் சம்மந்தப்பட்டது, சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அதீத பாதிப்பை தரும். ரொம்ப அசால்ட்டாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த அதுவும் ஆண்கள் மிகுந்த பரிதாபத்துக்குரியவர்கள் ஆண்கள். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி. இதில் இந்த உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி ரொம்ப படாத பாடுபடுது. இந்த பெண்கள் கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த அந்த சர்க்கிளில் போயிட்டாலே ஃபினிஷ்டு. ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும், எச்சரிக்கையாக பழகணும், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி. சித்திர நட்சத்திரம் கன்னி ராசிலாம் பெண்கள் மேலே சில பேர் வெறுப்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா பாசம் காட்டுற மாதிரியும் இருக்கும், வெறுப்பு காட்டுற மாதிரியும் இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹஸ்த நட்சத்திர கன்னி ராசி கொஞ்சம் ஆவரேஜாக போகும், ஏதோ லைஃப் அப்படின்னு ஓடும். உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி ரொம்ப பாவப்பட்டவங்க, ரொம்ப பாவம். என்ன எல்லாரையும் நம்பி 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 ஏமாறக்கூடிய ஒரே பர்சன் கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி. நம்பிக்கை துரோகத்தை நிறைய அனுபவிச்சிருப்பாங்க வாழ்க்கையில். இவங்க மூஞ்சியை பார்த்தாலே ஈஸியாக ஏமாற்றணும்னு தோணும். மூஞ்சியை பார்த்தாலே ஈஸியாக ஏமாற்றணும்னு தோணும். வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பலன்கள். இதெல்லாம் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசிக்காரங்க யாராவது உங்கள் கண்ணில் மாட்டினாங்கன்னா, உங்கள் கண்ணில் இது யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஈஸியாக ஏமாந்து போகிறான்னா உத்திர நட்சத்திரம் கன்னி ராசிக்காரனாக தான் இருப்பான். ஏன்னா அவங்கள ஈஸியாக ஏமாற்றிடலாம். எல்லா விஷயத்துலையும் அவங்கள ஏமாற்றிடலாம். வேலை விஷயத்துலையே ஏமாற்றலாம், பண விஷயத்தில் ஏமாற்றலாம், எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். ஆனால் கர்மாபலங்கிறது வேறு. ஆனால் ஏமாற்றணும்னா ஏமாற்றுவாங்க. இதெல்லாம் உண்டு. அதுவும் பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க. அதெல்லாம் நிறையா உண்டு. அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சில பேருக்கு கைகூடாது. அதாவது 1970 பிறந்தவர்கள் 70லேருந்து 80, 80லேருந்து 90, 90லேருந்து 97, 98 வரைக்கும் பிறந்தவர்களுக்கு சொத்து இருந்துமே இவங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு பூர்வீக சொத்து ஏதோ கை கொடுக்கும். சில பேர் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. திருமணமும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு இருக்காது. ஏதோ சரி பார்க்கலான்னு வெளிநாட்டுக்கு போவாங்க, வருவாங்க, நல்ல பேர் இருக்கும், பேர் புகழ் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாமே இல்லை. அதுதான் முக்கியமானது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே இடம் வாங்குறவங்க, 30 வயசுக்கு மேலே நிலம் வாங்கக்கூடியவர்கள், வீடு கட்டக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு வடக்கு வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் மற்றும் ஒழுங்கு கன்னிராசியின் அடையாளம். சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுத்தமாக இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்ப்பான், சுத்தமாக இருக்கா இல்லையா அப்படி பார்ப்பான், நல்லா இருக்கா உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய விஷயம் வந்து அடுத்ததாக வந்து வீட்டில் சில நேரங்களில் மன அழுத்தம் இருக்கலாம். அதற்கு காரணம் புதனின் பாதிப்பு. வீட்டிலே பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருப்பாங்க. எதை கேட்டாலும் கத்துறது, எதை கேட்டாலும் இப்போ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. வீட்டில் பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அவர் சாதாரணமாக கூப்பிடுவார் கணவர், என்னம்மா இங்கே வாமா அப்படின்னு. என்ன ஆகிட்டு வரும்போதே அந்த கனத்தை குரலோட கேட்கும்போதே இவருக்கு ஜுரம் வந்துடும், பாதி ஜுரம் வந்துடும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. அதுபோல் இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதே போல் விவாகரத்து பாதிப்பு உண்டு, திருமண பாதிப்பு, விவாகரத்து பாதிப்பு, இது எல்லாமே உண்டு. ஜாதகம் சாதகமாக இருந்தால் மாறுபடும், இல்லைன்னா மாறுபடாது. இவங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டு, நீச்ச பங்க ராஜயோகம் உண்டு. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தந்தை வழி கர்மா நிறையா இருக்குது. தந்தை வழி கர்மா. உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா தகப்பனாரோடு ஆகாது. ஏதாவது பிரச்சனை, சண்டை அப்படின்னு ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே போயின்னு இருக்கும். சரிங்க, இப்போ இதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி வாழ்க்கை பலன்களுக்கான பரிகாரம். இப்போ ராகு கேது பயிற்சி பரிகாரம் பண்ணுறோம், சனி பயிற்சி பரிகாரம் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே தான் பரிகாரம் பண்ணுறோம். செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, என்னென்ன உண்டு எல்லாத்துக்கும் தான் பண்ணுறோம்.
வாழ்க்கைக்கான பரிகாரம் என்ன, அதுதான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. வாழ்க்கைக்கான பரிகாரம் என்ன, ஒரு கோவிலாக நான் சொல்லிட்டு வந்தேன், ஒரு ராசிக்கா. அதில் கன்னி ராசிக்கு திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஊரில் நலவாய் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. நலவாய் விநாயகர்னு கூட சொல்லுவாங்க. அங்கே போய் கணபதி ஹோமம் பண்ணுங்க. 1008 ஆவர்த்தி சொல்லி பண்ண சொல்ல, 1008 ஆவர்த்தி பண்ணணும். அத்திக்குச்சியினாலேயோ எது இருந்தாலும் நிறையா 108 சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆவர்த்தி சொல்கிறோம் இல்லையா, 1008 ஆவர்த்தி திருச்சிற்றம்பலம் நலவாய் விநாயகர்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. அங்கே போய் உங்களுடைய கர்ம வினை, உங்களுடைய சில பிரச்சனைகளை தீர்ந்து அதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே நீங்கள் நன்னா வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். சுபம்.